me test for heavy metals. Introduction. Limit test for heavy metal எப்படி நம்ம செய்வோம்னா நம்மளுடைய டெஸ்ட் சாம்பிளில் வந்து மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸை ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைனா சோடியம் சல்ஃபைடை வச்சு நம்ம கலர்டு ஆக்கி ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி நம்ம லிமிட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஹெவி மெட்டல் நம்ம இங்கே எதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா அயனு, காப்பரு, லெட்டு, நிக்கலு, கோபால்ட்டு, பிஸ்மத்து, ஆன்டிமோனி இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒரு டெஸ்ட் சாம்பிளில் இருக்குதுன்னு சொன்னால் இதை நம்ம லிமிட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து லிமிட் டெஸ்ட் ஃபார் ஹெவி மெட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதனுடைய பிரின்சிபல் என்னென்னா 3 மெத்தட்ஸ் இருக்கும். மெத்தட் ஏ, மெத்தட் பி, மெத்தட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் பொதுவான ஒரு பிரின்சிபல் என்னென்னா மெட்டல் அயான்ஸ் இருக்குல்ல, அந்த மெட்டல் அயான்ஸும் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபேட்டில் உள்ள சல்ஃபேட்டும் அல்லது சோடியம் சல்ஃபேட்டில் உள்ள சல்ஃபேட்டும் போய் சேர்ந்து நமக்கு வந்து ஹெவி மெட்டல் அதாவது மெட்டல் சல்ஃபேட் உருவாகும். இதே நமக்கு வந்து மெத்தட் ஏ அண்ட் பிஆர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹைட்ரஜன் சல்ஃபைடு யூஸ் பண்ணுவோம். மெத்தட் சிஆர் இருந்துச்சுன்னு சொன்னால் சோடியம் சல்ஃபைடு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் தெரியும். எம்ங்கிறது ஹெவி மெட்டலும் நமக்கு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைனா சோடியம் சல்ஃபைடு இது ரெண்டில் உள்ள சல்ஃபைட்டு இந்த மெட்டல் அயானோட போய் சேரும். அதுதான் வந்து பிரின்சிபலு. மெட்டல் அயானோட போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து ஹெவி மெட்டல் சல்ஃபைட் கிடைக்கும். அதுபோக H2 வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹெவி மெட்டல் சல்ஃபேட் வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சொல்யூஷனில் அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கொலாய்டல் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த ப்ரௌனிஷ் கலர் ஃபார்ம் ஆகிறது மூலமாக நம்மளுடைய டெஸ்ட்டை வந்து ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம லிமிட் டெஸ்ட் எப்போவும் நம்ம பார்க்குவோம்ல, ஸ்டாண்டர்டை விட லிமிட் டெஸ்ட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய லிமிட் டெஸ்ட் ஃபெயில் ஆச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டாண்டர்டை விட நம்மளுடைய டெஸ்ட் சாம்பிளில் கலர் வந்து கம்மியாக இருந்துச்சு சொன்னால் நம்ம டெஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை மாதிரி பார்த்துக்கணும். இந்த மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தியன் ஃபார்மகோபியாவில் தான் 3 மெத்தட்ஸ் லிமிட் டெஸ்ட் ஃபார் ஹெவி மெட்டல்ஸுக்கு வந்து 3 மெத்தட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடு எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மெத்தடு எதுக்குன்னு சொன்னால் எந்த சப்ஸ்டன்ஸுக்கு சொன்னால் எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் கலர்லெஸ்ஸாக இருக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கெலாம் வந்து நம்ம மெத்தடு 1 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மெத்தடு 2 எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் நாட் கிளியர்லி கலர்லெஸ், அதாவது அது கலர்லெஸ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி கலர்டாகவும் இருக்காது, ஏதோ கொஞ்சம் கலர்டாக இருக்கும். கிளியர்லி கலர்லெஸ்ன்னு சொல்லலாம். அவங்க நாட் கிளியர்லி கலர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க, மொத்தமாக கலர்லெஸ்ன்னு சொல்லலை. அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம மெத்தட் 2 யூஸ் பண்ணுவோம். மெத்தடு 3 எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடு மீடியத்தில் மட்டும் கலர்லெஸ்ஸாக இருக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கெலாம் நம்ம வந்து மெத்தடு 3 நம்ம யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் யுவர்